ஹாய் guys, வெல்கம் டு ராக்கர் ரூம் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து நடந்து முடிஞ்ச ஸ்பெயின் ஜிபியை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மிதுன் சொல்லுங்க, ம். நீங்க ஃபுல் ரேஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போச்சு? நீங்க என்ன Yes, of எதிர்பார்த்தீங்க? course. நடந்தது என்ன? உங்களுக்கு நம்ம சாதகமா வந்துச்சா? எதிர்பார்த்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ம்ஹும். லாஸ்ட் டைம் ப்ரெடிக்ஷன் பண்ணோம்ல, நம்ம ஆமா. சேனல்ல இருக்கும். ம்ஹும். ஸோ அதுபடி என்ன நினைச்சோம், ஹாமில்டன் முன்னாடி வருவாரு. ஸோ இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆமா. பட் வந்து நோரிஸ் தான் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சாரு. ம்ஹும். நம்ம ஸ்டார்டிங்ல எதிர்பார்த்த எதுவுமே வந்து தலைகீழ போட்ட மாதிரி தான் ஒரு ஒரு ரியாக்ஷன் இருந்தது. ஸ்டார்டிங் லேப்லேயே பாருங்க. ஸ்டார்டிங் எப்படி லேப்லனா நீங்க சொல்றது, எதை மீன் பண்றீங்க? என்ன நடந்துச்சு? கிரிட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் லேப் என்ட்ரு ம்ஹும். ஆகும்போதே ம்ஹும். நோரிஸ் அப்புறம் வந்து வெசாப்டன் இருந்தாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் செகண்ட். நம்ம ஆமா, ரைட். கரெக்ட். யா. ஆனா நீங்க அதாவது நோரிஸும் வெசாப்டனும் பொசிஷன் 1க்கு போட்டி போட்டுட்டு இருக்கும்போது அப்படி ஓரமா போய் விளையாடுங்க அப்படின்னு பின்னாடில இருந்து நம்ம ஆள் வந்தேன். ஆமா, ஜார்ஜ் ரசல் கரெக்ட். ஆமா, நீங்க ஓரமா போய் விளையாடுங்க அப்படின்னு அவர் மட்டும் நல்ல ஒரு ஒரு டேக் இது. அதுக்கப்புறம் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன்ஸ் அந்த போடியம்ல ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான். லாஸ்ட் டைம் இல்லாத ஹாமில்டன் 4th இருந்து 3rd உள்ள வந்திருக்காரு. நோரிஸ் 3rd இருந்து 2nd போயிருக்காரு. நோ, நோரிஸ் 2ndலயே தான் இருக்காரு. செகண்ட்ல இருந்தா இருக்கு. வெர்ஸ்டாப்பன் 1stலயே தான் இருக்காரு. ஆமா. நாட் அ பிக் சேஞ்ச். பட் நம்ம ஹாமில்டனுக்கு ஒரு ஒரு நல்ல ஸ்டார்ட். ஆமா, இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் போடியம். ஈவன் தோ இட்ஸ் மிட் ஆஃப் தி சீசன், அவர் எங்கேயோ ஆரம்பிச்சிருக்காரு. பாயிண்ட்ஸ் வைஸ்ல பார்த்தோம்னா இப்போ ஹாமில்டன் என்ன பாயிண்ட்ஸ்ல இருக்காரு? மிட் ரேஞ்ச்ல இருக்காரா? 7th பொசிஷனோ 8th பொசிஷனோ நினைக்கிறேன், கரெக்டா எனக்கு தெரியல. பட் நீ சொன்ன மாதிரி ஓகே. தான் இந்த ரேஸ் வந்து லைக் மர்சடிஸ் என்ஜினுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்றது வந்து நல்லாவே தெரியுது. அஃப்கோர்ஸ், ஏன்னா அஃப்கோர்ஸ். மர்சடிஸ் என்ஜின் ஷேர் பண்ற மெக்லாரன்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே. நோரஸ்லாம் லைக் மேலே பார்த்துருப்போம், லைக் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ஆமா, அப்புறம் இப்போ இந்த ரேஸ்ல செகண்ட் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு மெர்சடிஸ் என்ஜினுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த அஃப்கோர்ஸ். ஏரோடைனமிக்ஸ்ல வந்து அவங்க சொதப்புனதுனால தான் கொஞ்சம் ஒரு லூயிஸ் சொன்னது. ஒரு கம்பீட் பண்ற கெப்பாசிட்டி காருக்கு இல்லை. ஓகே. ஏன்னா நீ P1 அந்த ப்ராக்டிஸ் சாட்டர்டே ப்ராக்டிஸ்ல ஃப்ரைடே ப்ராக்டிஸ்ல பார்த்தேன்னா 1.14 நினைக்கிறேன். 1 minute 14 ஓகே. seconds ஃபாஸ்டஸ்ட் லேப் இது ஹாமில்டன். அடுத்தது ஓகே. பார்த்தோன்னா 1.13. ஓகே. P2ல பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து P2லயா? ஆமா, P2ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாமில்டன் தான். ஓகே. P2ல ஃபர்ஸ்ட் ஹாமில்டன். அதே மாதிரி P3லயும் கிட்டத்தட்ட அதே தான், 1.13 அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு. ஓகே. Q2ல பார்த்தேனாலும் ஃபர்ஸ்ட் ஹாமில்டன் தான், ஓகே. 1.11. ஓ, அப்படி தட்ஸ் கிட்டத்தட்ட a குட் டைமிங். ஒரு ஸ்டெப்புக்குமே கிட்டத்தட்ட 1 செகண்ட் வந்து ஃபார்வர்டா மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. ஆமா, ஸோ காருக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. பட் தனியா லைக் கம்பீட் பண்ணாம தனியா ஃபாஸ்டஸ்ட்ல போகும்போது நல்லா போகுது. பட் ஓகே. எல்லாரும் இருக்கும்போது கொஞ்சம் கார் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேது. ஸோ அது ஓகே. வாட் யூ ஆர் அப் டு சே இஸ் என்ஜினுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, என்ஜினால கேப்பபிலிட்டி இருக்கு. பட் வந்து the டிசைன் ஆஃப் தி ஏரோடைனமிக்ஸ் ஆர் கார் ஆகட்டும், ஹாமில்டனுக்கு அது சரியா அமையலன்றதுதான் நீங்க சொல்ல வரீங்க. Am I right? ஆமா. ஏன்னா இப்போ நீ லைக் நம்ம நார்மலா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரோட் காரே எடுத்துக்கோமே, ஒரு எஸ்யூவிக்கு இருக்க ஓகே. ஏரோடைனமிக்ஸ் வந்து ஒரு செடானுக்கு இருக்காது. நீ எஸ்யூவி என்னதான் நீ ஆமா, ஹை என்ஜினே கொடுத்தாலும் மேக்ஸிமம் அது என்ன ஒரு இருக்கிறதே ஹையஸ்ட் என்ஜின் கொடுத்தா கூட என்ன ஒரு 300 அவ்வளோதான் நான் ரீச் ஆமா, பண்ண முடியும். ஆமா. பட் ஒரு செடானுக்கு பார்த்தோன்னா நீ கரெக்டான ஏரோடைனமிக்ஸ் இருக்கும், அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆமா. 350 400லாம் அசால்ட்டா சாப்பிட்டு போயிடலாம். ஆ, இப்போ ஸோ அதனால எஸ்யூவிக்கும் நம்ம செடானுக்கும் நம்ம பேசும்போது, எஸ்யூவிக்கு நம்ம என்னதான் 300 அதை புஷ் பண்ண முடிஞ்சாலும் ஸ்டெபிலிட்டின்றது நாட் மச்.
ஏன்னா அதே அது அதான் ஏரோடைனமிக்ஸ்லயே வந்து அதான் ஒரு மாதிரி நம்மளே இப்ப ஹை ஸ்பீட்ல போகும்போது காத்து நம்மள தள்ளுற மாதிரியே இருக்கும். அதான் அதான் எதனாலனா அது ஏரோடைனமிக்ஸ். சேம் ஏரோடைனமிக்ஸ் அப்ளைஸ் தான். டு தி F1. ஆமா. இது நம்ம வந்து ரேஸ் பார்க்கும்போது நம்ம பேசிட்டு இருந்தோம். இதுல வந்து எப்படி சொல்றது, ஒரு நிறைய கார்ஸ் வந்து மெர்சிடிஸோட என்ஜின் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. ஆமா தென் 4 டீம். அதர் கம்பெனிஸ். ஆமா. ஸோ இப்போ இந்த டாப் 10ல எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த பிளேயர்ஸோட காசுலாம் வந்து மெர்சிடிஸோட ஷேர் பண்ணிட்டு இருக்கு? இந்த ரிசல்ட்ஸில் பார்த்தனாலே தெரியும். லைக் டாப் 10ல் பார்த்தோன்னா அதோ லூயிஸ் லாண்டோ நாரிஸ், லூயிஸ் ஹாமில்டன், ஜார்ஜ் ரசல், ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. ஸோ டாப் 10ல் வந்து நாலு கார் வந்து ஓகே மெர்சிடிஸ் என்ஜினோட கார். ஓகே. ஸோ இன்ஜின் பொட்டன்ஷியல் மத்த இருக்கு. மத்த 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 கம்பெனிஸ்லாம் என்ன இன்ஜின் போடுறது, அதை பத்தி ம், சொல்லு. அதை பற்றி சொல்லணும்னா அது இப்போ ரெட்புல் வந்து ஹோண்டா என்ஜின். ஓகே அதே மாதிரி ஃபெராரியும் ஹாஸ் இருக்கு இல்லையா, ஆமா. ஃபெராரி ரெண்டுமே ஒரே என்ஜின். ஓகே மிக்லாரன், மெர்சடிஸ், ஆஸ்டன் மார்டின், ரெட்புல்லும் இந்த டீமும் வீசா ஓகே கேஷ் ஆர்பி, இது ரெண்டுமே ஒரே ஹோண்டா என்ஜின். ஓகே ஆல்பின் வந்து வெறும் ரெனோ என்ஜின். வில்லியம்ஸ், ஓகே ஆஸ்டன் மார்டின், மிக்லாரன், மெர்சடிஸ், இது நாலுமே ஒரே என்ஜின் யூஸ் பண்ணுற கார் தான். ஓகே. ம். ஈவன் வெர்ஸ்டாப்பனும் ஹாமில்டனும் தே ஷேர் தி சேம் இன்ஜின் பேஸ். இல்லை இல்லை, நம்ம ரெட்புல்லும் ஃபெராரி. வீசா ஓகே கேஷ் கேஷ் ஆப் ரெட்புல், இது ரெண்டும் தான் சேம் என்ஜின், ஹோண்டா என்ஜின். ஓகே. ம். ஓ சாரி, மை மிஸ்டேக். இது ரெண்டு மட்டும்தான். நீ சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லேப்ல வந்து அந்த ஜார்ஜ் ரசல் ஓவர்டேக் பண்ணது வந்து லாண்டோ நாரிஸ் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிடலாம். ஏன்னா அவன் வெஸ்டாப்பனை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்லாகியான ஸ்டார்ட், அது சொல்ல போனால் ஸ்லாகியான ஸ்டார்ட் ஆகுது. வெஸ்டாப்பனை ஓகே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது லைக் மோஸ்ட்டாக ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் ஹையஸ்ட் ஸ்பீடு போட்டு கார்னரை வந்து கான்கவர் பண்ணதான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் ஓகே ரெண்டு பேரும் ஒரு கிட்டத்தட்ட கிளாஷ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லைக் வெஸ்டாப்பனை லைக் கிராஸில் போக வச்சு அந்த மாதிரிலாம் ஓகே. போயிட்டு இருக்கும்போது ஜார்ஜ் ரசல் வந்து சரி இந்த அவுட் சைட் ஆஃப் த கர்வ் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ஒரு ஷிஃப்ட் டிசிஷன் எடுத்ததில் ஒரு அவன் பீக் ஃப்ரண்ட்ல போயிட்டான். எடுத்ததுனால அவர் ம். ஃப்ரண்ட்ல வர வாய்ப்பு அதேதான் இருக்கு. அதேதான். இந்த மேட்ச், இந்த ரேஸ்ல நம்ம பார்க்க போனா ம்ஹும். ஒரு குட் ட்ராக், வெதருமே ம். நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆமா. அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 27 டிகிரி செல்சியஸ், அண்ட் ட்ராக் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ்ல தான் ம்ஹும். இருந்துச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2. ம்ஹும். இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ஸோ எதுவும் நடக்கல. சம்பவம் தவிர்க்கப்பட்டது. ஆமா, ஆனால் நிறைய சம்பவம் தவிர்க்கப்பட்டது. நடந்திருக்க ஆமா, வேண்டியது நிறைய சம்பவம் தவிர்க்கப்பட்டுச்சு. நடந்திருக்க வேண்டியது. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டயர் டச்சிங் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா, டச் ஈவன் பண்ணி அப்படி போயிட்டாங்க. ஃபெராரி டீம் 2 பேருமே டயர் டச் பண்ணிட்டு அவங்கள பத்தி அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. ம்ஹும். சோ ரேடியோல அவங்கள பத்தி பேசிக்கிட்டதும் இருக்கு. ம்ஹும். இதுல பாத்தீங்கன்னா தென் மேட்ச் ட்ராக்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ட்ராக் லேப் ரெக்கார்டு வந்து ஸ்டார்டிங்ல நோரிஸ் எடுத்தாரு. ம்ஹும். ஃபர்ஸ்ட் வித்தின் 5 laps அதுக்குள்ள 5 பாத்தீங்கன்னா laps. ஆமா. நோரிஸ் வந்துச்சு. ஆமா. தென் அடுத்த 10 laps அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம வெர்ஸ்டாப்பன் ஃபர்ஸ்ட்ல வந்தாரு, ம்ஹும். ஃபாஸ்டஸ்ட் லேப் ரெக்கார்டு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த 10 இதுக்குள்ள வித்தின் 25 to 30 லேப்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஹாமில்டன் கொடுத்தாங்க. ஸோ ம்ஹும். இது அப்படியே மாறிக்கிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி வந்துட்டு இருந்தது. அப்புறம் செப்பரேட் அந்த செக்டார்ஸ் இருக்குல்ல, ம்ஹும். ஃபாஸ்டஸ்ட் செக்டார் அப்படின்ட்டு வந்து நம்ம லெக்லருக்கு கொடுத்தாங்க. லெக்லர்க் ஆர் நாரிஸ், ஒரு செக்டருக்கும் அது மாறும், அது கரெக்டா தெரியல. ஓகே ம்ஹும். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. மேற்கொண்டு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னா சாஃப்ட்ல ஆரம்பிச்சாங்க. ரப்பர்ஸை பத்தி ஆமா நம்ம பேச ஆரம்பிக்கணும்னா, ஆமா ஸ்டார்டிங்ல எல்லாருமே ஒருத்தர் இல்லாம ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மீடியம்ல ஆரம்பிச்சாரு. இது எல்லாருமே வந்து ஆமா. சாஃப்ட்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ
நீங்க அந்த டயர் டயர் சேஞ்சஸை பத்தி நீங்க என்ன சொல்லணும்? அதான் டயர் சேஞ்ச் வந்து லைக் அதான் நீ சொன்ன மாதிரி ஸ்டார்ட் வந்து நல்லா தான் போச்சு, நல்லா சாஃப்ட் டயர். ஏன்னா ஸ்பெயின் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ரொம்ப இதாக தான், ரொம்ப ஒரு நார்மலான அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான். உனக்கு ஹை ப்ரெஷரும் இல்லை, லோ ப்ரெஷரும் இல்லை, ஸோ நார்மலான ப்ரெஷர். ஆமா. அந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நீ டயரை கரெக்டாக எம்ப்ளாய் பண்ணி டயரோட ட்ராக் டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ண மட்டும் தான் உனக்கு grip கிடைக்கும். Yeah. ஹை ஸ்பீட் ட்ராக்கு, அதனால நீ வந்து லைக் காரு ஸ்லைட் ஆகி போகிறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஆமா. அந்த டைமில் லைக் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஆரம்பிச்சாங்கன்னா எல்லா ரேஸ்லையுமே கண்டிப்பாக நீ 2 காம்பவுண்ட் யூஸ் பண்ணியே ஆகணும். லைக் சாஃப்டில் ஆமா. ஆரம்பிக்கிறேன்னா அடுத்து மீடியம் இல்லை ஹார்ட் போட்டே தான் ஆகணும். ஆமா. புரியுதா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது இவங்க ஃபர்ஸ்டாக இதில் சாஃப்டில் ஆரம்பிச்சாங்க. சூப்பர், எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு லாஸ்ட் 20 லேப்ஸில் என்ன ஆச்சுன்னு தெரில, லைக் பாதி கிரிட்டு வந்து ஹார்ட் டயர் மாற்றிட்டாங்க. நானும் நோட்டீஸ் பண்ணேன். ஆமாம், அவங்க எல்லாம் அதை பண்ணிருக்க கூடாது. பாதி கிரிட்டு இதுக்கு ஆமா. அதுல தான் மேபி சாஃப்ட்லயே இருந்திருக்கணும், சாஃப்ட்லயே இருந்திருக்கணும், அது மீடியமா சேஞ்ச் பண்ணிருக்கணும். இவங்க ஆமா, தேவையில்லாம ஹார்டு சூஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஏன்னா தாட் அது இருக்கு. அந்த ஹார்ட் டயர் போட்டதுனால தான் ஜார்ஜ் ரசலுக்குலாம் வந்து போடியம் பிளேஸ் போனதுக்கு காரணமே அதுதான். ஓகே. ஏன்னா ஹாமில்டன் ஃபோர்த்தில் இருந்தான், ஃபோர்த்தில் வந்து அவன்கிட்ட சாஃப்ட் டயர்ஸ் இருந்துச்சு. ஸோ சூப்பரான கிரிப்பு, சூப்பரான ஸ்பீடு, ஓகே. அதனால ஓவர்டேக் பண்ண முடிஞ்சு 3rd பிளேஸ் எடுத்துட்டாங்க. அது ஏன் அது அப்படி ஒரு லைக் எல்லாருமே அந்த ஒரு முடிவை ஏன் எடுத்தாங்க அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் தெரில. ஏன்னா ஓகே. ஸ்ட்ராட்டஜி பார்த்தோன்னா மோஸ்ட்டாக எப்படி இருக்குன்னா, சாஃப்டில் ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்று ஃபினிஷிங் சாஃப்ட்லேயே தான் இருக்கும். சாஃப்ட், ஆமா. மீடியம், சாஃப்ட், இல்லைன்னா மீடியம் சாஃப்ட், சாஃப்ட், ஹார்ட், சாஃப்ட், அந்த ஹார்ட் மாதிரி சாஃப்ட். ஆமா. அப்படி தான் போகும். இதில் வந்து பாதி கிரிட்டுக்கு மேலே ஹார்ட் டயரில் போட்டு அது வந்து லைக் லேப் டைமிங்லேயே பார்த்தோன்னா உனக்கு தாறுமாறான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே. இப்போ நம்ம லேப் டைமிங் பத்தி பேச ஆரம்பிக்கும் போது இவங்க இந்த பிட் சேஞ்ச் பண்றாங்கல்ல, சொல்ல போனா ஓவராலா எல்லா டீமுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தது பிட் சேஞ்ச். ஏன்னா வெர்ஸ்டாப்பன் ஆகட்டும், ஹாமில்டனுக்குலாம் 2.2 செகண்ட்ஸ் தான் மேக்ஸ். அவர் மாத்திர எல்லா 2 பிட்லயுமே 2.2 செகண்ட்ஸ்க்கு மேல போகவே இல்லை. ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஆச்சு. ரசலுக்கு மட்டும் ஸ்டார்டிங்ல 5.5 செகண்ட்ஸ் எடுத்துனாங்க. சர்ஜியோ பெரஸ் அவனுக்கும் அந்த மாதிரி தான். பெரஸ் ரெட்புல் சைட்ல இருந்து தப்பு வருதுன்றது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். ரெட்புல் வந்து பிட் ஸ்டாப் தான் அவங்களோட இன்னொரு ஸ்ட்ராங் பாயிண்ட்னு சொல்லலாம். அதுல பார்த்தாலே they possess a world record too. ஆமா, தோ எந்த பிளேஸ்ல இருந்துன்னா த ஃபெர்னாண்டோ அலோன்சோ. ஓகே. இந்த கிரிட் ஃபுல்லாவே ஹார்ட் டயர் தான். இந்த கிரிட் ஃபுல்லா, அப்புறம் இதோ இவன் ஜார்ஜ் ரசல் ஓகே, ஃபுல்லாவே ஃபினிஷிங் பார்த்தோன்னா எல்லாருமே ஹார்ட் டயர். ஓகே. லைக் டைம் டிஃபரன்ஸே உங்களுக்கு தெரியும். லைக் இது ஒரு லைக் 4 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸே நமக்கு இருக்கு. ஆமா, ஆமா. இதோ இவர் ஃபெர்னாண்டோ அலோன்சோலாம் லைக் 1 லேப் பின்னாடி வந்துருக்காரு. இத்தனையுமே லைக் லாஸ்ட் 15க்கு மேல இருக்க பொசிஷன் 1 லேப் பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு மேஜரான விஷயம் தான். பட் அவ்வளோ சிக்னிஃபிகண்டான விஷயம் இல்லை. இது 12th பொசிஷன்ல இருந்துட்டு 1 லேப் பின்னாடி இருக்குன்றது வந்து ஒரு ரொம்ப மோசமான விஷயம். அதுவும் ஃபெர்னாண்டோ அலோன்சோ மாதிரி ஒரு லெகசி இருக்க ஒரு டிரைவர் எல்லாம் அப்படி பண்றதுன்றது இது எனக்கு தெரிஞ்சு ஒரு டீம் மட்டும் பண்ண தப்புன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட் அந்த பாதி கிரிட்ல இருக்க பாதி டீம் அப்படியே அந்த ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு நினைச்சு அதை போட்டு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆமா, சொல்ல போனா லைக் எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா எல்லாரும் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, லைக் ஃப்ரம் மை ப்ரெடிக்ஷன் என்ன சொல்றேன்னா, மேபி அட் த எண்ட் ஓவரா புஷ் பண்ணிக்கலாம், நல்லாவே காரோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு புஷ் பண்ணிக்கலாம். லைக் நல்லா புஷ் பண்ணனா, ஐ மீன் ஹை ஸ்பீட்ல லைக் ஓவரா பிரேக் பண்றது, ஓவரா ஆக்சிலரேட் பண்றது, அந்த மாதிரி பண்ணனா டயர் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி உன்னால ஹார்ட் டயர்ஸை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்கலாம். பட் அது ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா ஹார்ட் டயர்லாம் பார்த்தோன்னா ஒரு 110
100 டிகிரிஸ் 110 டிகிரிஸ்ல தான் உனக்கு வந்து அந்த தேவைப்படுற கிரிப்பு ஓகே. கிடைக்கும். அந்த அந்த டெம்பரேச்சர்ல உன்னால ட்ராக்ல மெயின்டைன் பண்ண முடியுமான்றதுனா டவுட் தான். இன்னொரு ஒரு விஷயம், ஒரு ஒரு ஹாட் டயர் மாத்துறாங்கன்னா ஒரு லாங் ரன்னுக்காக மாத்துற ஒரு ம்ஹும். இதாதான் நம்ம பார்த்திருக்கோம். இவங்க ம்ஹும். ஏன் இந்த லாஸ்ட் 20 லேப்ஸ்ல போயிட்டு ஒரு ஹார்ட் ரப்பர் போட்டு அதான் அது அதான். வெதருக்கும் அது சூட் ஆகல, ம்ஹும். கேமுக்கும் அது அதான். சூட் ஆகலன்ற பட்சத்துல ம்ஹும். they made a mistake. ஆமா, பெரிய மிஸ்டேக். ஒன் சிங்கிள் லைக் சாஃப்ட் டயரே நீ போட்டேன்னா கூட உனக்கு வந்து அந்த டயரோட டெம்பரேச்சர் ரீச் ஆகி அந்த டயர் ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4-5 லேப்ஸ் நீ ஓட்டினதுக்கு அப்புறம் தான் அவனால் ரீச் பண்ண முடியும் அந்த டெம்பரேச்சர்லாம். ஓகே நீ ஓகே இந்த நேரத்தில் வந்து ஹாட் டயரை போட்டேன்னா ஹாட் டயர்லாம் 15-20 லேப்ஸ் கிட்ட அது லைக் அந்த 110 டிகிரிஸ்க்கு வரதுக்கே ஒரு 15-20 லேப்ஸ் ஆகிடும். ஏன்னா ஓகே ட்ராக் டெம்பரேச்சர் நீ சொன்ன மாதிரி 40 டிகிரிஸ் தான். 40 டிகிரிஸ்ல நீ என்னதான் ஃப்ரிக்ஷனை வச்சு ஸ்லிப் வச்சு என்ன பண்ணாலுமே டபுளை விட அதிகமாக உன்னால ஃப்ரிக்ஷன் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். ஆமா. ம். ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் ப்ரெடிக்ஷன் பண்ணோம்ல, ப்ரெடிக்ட் பண்ணதுல லாஸ்ட் வீடியோல போட்டிருப்போம். அத பத்தி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு நெருக்கமா நடந்திருக்கா? நம்ம லாஸ்ட் டைம் பண்ணப்ப ஓகே வெஸ்டாப்டன் எப்படியும் ஃபர்ஸ்ட் வந்துட போறாரு அப்படின்னு. மெர்சடிஸ் முன்னாடி வரும்னு எதிர்பார்த்தோம், அது வந்துச்சு. அதே மாதிரி நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அந்த குவாலிஃபைங்கில் நாரிஸ் ஃபர்ஸ்ட்ன்னும் போது சரி ரேஸ்லேயே அவன் தான் வின் பண்ணுறான். என்ன கேட்டால் டிரைவர் ஆஃப் த டேவே நாரிஸ் தான் சொல்லிட்டேன். ஓகே ஏன்னா அந்த ஒரு ஸ்லாப்பியான ஸ்டார்ட்லேருந்து அவன் வந்து ரிக்கவர் ஆவான்றது கஷ்டம்தான். டயர் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணி இது டயர் சேஞ்ச் பண்ணது ஓகே எல்லாமே. நீ கேட்டிருப்பியான்னு தெரில, அந்த ரேடியோலேயே சொன்னாங்க லைக் லாஸ்ட் 5 லேப்ஸில் வந்து கிறிஸ்டியன் ஹார்னர் வந்து வெஸ்டா பண்ணிட்டு வான் பண்ணிட்டே இருந்தார், அவன் நாரிஸ் வரான், ஓகே லைக் ஓகே. எல்லா காலருமே அட்டாக் பண்ணுறான், நீ வந்து ஈவன் நோரிஸ், ஹாமில்டன், ரசல் 3 பேரோட ரேடியோலுமே சொல்லிட்டு இருந்தாங்க வெஸ்டாப்டன் வந்து லாஸ்ட் டைம் பிட் ஸ்டாப்ல என்ட்ரு ஆகும்போது திஸ் இஸ் த சான்ஸ், இதுதான் நம்ம ஒரே சான்ஸ் நம்ம புஷ் பண்றதுக்கு அப்படின்னு. இந்த ட்ராக் பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா வெஸ்டாப்டன் லாஸ்ட் 2 இயர்ஸா வெஸ்டாப்டன் 2023லயும் 22லயும் வெஸ்டாப்டன் வந்து 22-23 கிடையாது, 22-21 ஆமா. 22 and 21. ஓகே. அதுக்கு முன்னாடி கன்சிக்யூட்டிவா 3 டைம்ஸ் வந்து ஹாமில்டன் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. ஸோ வந்து 2 பேருக்குமே இது வந்து ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ட்ராக்கா தான் தெரிஞ்சிருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட், நீ சொன்னதாங்க 23-22 ரெண்டுத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்துரு. அதான் அதுக்கு முன்னாடி தான் சொன்ன மாதிரி தான், லைக் கார் நல்லா இருந்துச்சு, ஹை ஸ்பீட் ட்ராக் எல்லாம் இருந்துச்சு. ஸ்ட்ரைட்ஸில் வந்து மெர்சடிஸ் வந்து அந்த ஹோண்டா ஓனர்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல வீட்டை கிக்ட் நியூ அந்த மாதிரி ஏஎன்ஜி கிக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃப்ளைங்கில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏரோடைனமிக்ஸை சொதப்பி காரை சொதப்பி ஹாமில்டனை டென்ஷன் ஆகி டீம் மாற வச்சு மனுஷன் பாவம் கதறி இருக்கான். ஆமா, ஆனா நான் கேட்ட காரை கொடுங்கடா அப்படின்ட்டு. இது ஒரு ஃபர்ஸ்ட் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் போடியம் போது, ஏன்னா 21 வரைக்குமே பார்த்தனாலே 20-22-21 வரைக்கும் பார்த்தனாலே ஒரு முக்காவாசி சீசன்ல அவன் வந்து ஃபர்ஸ்ட் அப்படி இல்லைன்னா செகண்ட் வித்தின் த போடியம். ஆமா, கிராஸ் ஆச்சுன்னா அவுட், அப்படி இல்லைன்னா எல்லாமே வித்தின் த போடியம் அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீசன்ல எல்லாம் லைக் போடியம் வருமானதே அவனுக்கு தெரியல. ஓகே. சோ இது வந்து இப்போ வந்து ஒரு இது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஒரு F1 டிரைவர் ஜெயிக்கிறான் அப்படின்னா பாதி எஃபர்ட் தான் டிரைவரோட, மீதி பாதி எஃபர்ட் யாரும் பிட் டீம் ஆகட்டும், என்ஜினியரிங் டீம் ஆகட்டும், பிட் க்ரூ ஆகட்டும், இவங்களோட ஒரு சப்போர்ட்னாலதான் ஃபர்ஸ்ட் வர முடியும். என்னதான் டிரைவர் ரொம்ப பொட்டன்ஷியலா இருந்தாலும் if they fuck up the aerodynamics or engineering part, முடிஞ்சதுதான். ஆமா கரெக்ட்.
ஏன்னா ஸோ வந்து நீ இந்த கம்பேரிசன் பார்த்துருப்பியான்னு தெரியல. லைக் ஸ்லோ டிரைவர் ஸ்லோ கார், ஃபாஸ்ட் டிரைவர் ஃபாஸ்ட் கார், அந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அதில் வந்து டிரைவரை ஸ்விட்ச் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் டிரைவர் வந்து ஸ்லோ காரில் போட்டு பார்ப்பாங்க, ஸ்லோ டிரைவரை ஃபாஸ்ட் காரில் ஸ்லோ போட்டு டிரைவர் பார்ப்பாங்க. வந்து ஃபாஸ்ட் கார்ல போட்டு பார்ப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மேன் விசஸ் மிஷின் போது மிஷின் தான் ஜெயிக்கும். மெஷின் தான் ஜெயிக்கும். மிஷின் அப்கோர்ஸ் தான் ஜெயிக்கும். அதனால நீ வந்து என்னதான் ஃபாஸ்ட் டிரைவர் உட்காந்து அந்த காரை புஷ் பண்ணணும்னு நினைச்சாலும் மிஷின் அதோட கெப்பாபிலிட்டிக்குள்ள இருந்தா மட்டும்தான் அது புஷ் பண்ண முடியும். ஆமா ஆமா ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது பார்ப்போம். ஏன்னா கார் பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியுது. அதோ போன ரேஸ் லைக் எண்ட் ஆஃப் கனடா ஜிபியில் டோட்டோ சொன்னான், இந்த மாதிரி கார் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த வாட்டி போடியம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரியா ஆமா. வந்து பார்ப்போம். இப்போ ஆஸ்ட்ரியா பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ரேஸ பத்தி ஒரு அவுட்லைனா நீங்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது ஈவன் எப்படி சொல்லுங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லேப் அதுல இருந்தே ஒரு டைட் புஷ் தான் எல்லாருமே. ஒரு டாக் ஃபைட் ஆகட்டும், ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ரேஸ்னா ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க ஒரு கார்னர்ல தான் புஷ் பண்ண பார்ப்பாங்க. ஆனா இந்த ரேஸ்ல நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க சைட் பை சைட் டிராவல் ஆகும். வெர்ஸ்டாப்பன் ஆகட்டும், நோரிஸ் ஆகட்டும், ஹாமில்டன், ரசல், இவங்க அந்தந்த பொசிஷனுக்கு வந்து ஃபைட் பண்ண விதத்தை பார்க்கும்போது சில நம்மளே அந்த இடத்துல சில இடத்துல எல்லாம் எப்படி சொல்றது, டிஆர்எஸ் ஜோன் இருந்துச்சு. டிஆர்எஸ் அந்த ஜோன் இருந்துமே ஓவர்டேக் பண்ண முடியல. டிஆர்எஸ் அவங்க அது வந்து ஆக்டிவேட் பண்ணியுமே ஓவர்டேக் பண்ண முடியாம ஆமா இதெல்லாம் பார்த்தேன். ஆமா கிட்டத்தட்ட ஓவர்டேக் பண்ற மாதிரி வரும்போது அடுத்த கார் வந்துடும், உடனே டிஆர்எஸ் ஷட் டவுன் பண்ணிட்டு நீ பிரேக் பிடிச்ச ஆமா வேண்டியதுதான். இட்ஸ் ஆக்சுவலா எப்படி சொல்லணும்னா இது வந்து எட்ஜ் ஆஃப் த சீட் ஷோன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஆமா என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நம்ம ஒரு ஃபைனல் 20 லேப்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தாலுமே யாரு வேணா ஜெயிக்கலான்ற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்தது. ஏன்னா இப்போ ரசலுக்கு ஹார்ட் டயர் போடல, மீடியம் டயர் போட்டிருந்தால் ஈவன் நோரிஸ கூட பீட் பண்ணவோ இல்ல ஸ்லைட் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்கவோ முடியும். ஆமா அதே வாய்ப்புகள் மாதிரி இருந்திருக்கும். அந்த நோரு ஸ்டார்டிங்ல தப்பாட்டாம இருந்தா அவன் ஜெயிச்சிருக்க முடியும். எஸ், வெர்ஸ்டாப்பன் செகண்ட் வந்திருக்க முடியும். ஸோ வந்து எல்லாமே வந்து லாஸ்ட் டைம்ல நம்ம பார்க்கும்போது 4 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் 3 செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இதுல வந்து அந்த இன் லேப் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஹாஃப் அ செகண்ட் 500 மில்லி செகண்ட் தான் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு ஒரு டைட் ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்கு. அவுட்லைனா இதே பார்க்கணும்னா சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அவுட்லைனா பார்க்கணும்னா ஒரு மாதிரி பல ஆக்சிடென்ட்ஸாக நடந்திருக்க வேண்டியது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்க வேண்டியது, நிறைய சில ஆக்சிடென்ட் பல தவிர்த்தாங்க. சில பல பெனால்ட்டிகள்லாம் சில பேருக்கு 5 செகண்ட் பெனால்ட்டி ஒரு 2-3 பேருக்கு கொடுத்தாங்க. எஸ், ஃபால் அது ஸ்டார்ட்ல ஒன்று விழுந்தது, ஆமா. புஷ் பண்ணதுனால ஒரு ஒரு பெனால்ட்டி விழுந்தது. ம். அதே மாதிரி டீம்ஸ் வந்து அந்த மெயின் டிரைவருக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபுளான இதெல்லாம் பண்ணல. லைக் ஹாமில்டனுக்கு வந்து எல்லா பிட் ஸ்டாப்புமே 2.2 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான். வெஸ்டாப்பனுக்கு அதே மாதிரி தான் ஆமா 1.9 செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் சர்ஜியோ பெரஸுக்கு வந்து 5 செகண்ட்ஸ் சம்திங் இந்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி ஆமா இவன் ஜார்ஜ் ரசலுக்கும் 4.5 5 செகண்ட்ஸோ என்னமோ ஆயிடுச்சு. ஆமா அதுதான் அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி லைக் மோசமாக ஆரம்பிச்சு லைக் நல்லா போகிற மாதிரி போய் நடுவில் கொஞ்சம் குளறுபடிகள்லாம் நடந்து திருப்பி கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டே வந்துடுச்சு. ஆமா நல்ல ரிசல்ட் வந்து. இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். லாஸ்ட் டைம் லெக்லர்க்கு நடந்த ஒரு விஷயம், இப்போ லெக்லர்க்கோட பொசிஷன், இது ரெண்டுத்துக்குமே என்ன ஒரு ஒரு இதை பாக்குறீங்க? என்ன கேட்டானா லெக்லர் வந்து சொதப்பி, லைக் லெக்லர் தப்பு பண்ணி அவனுக்கு பாயிண்ட்ஸ் போகிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம்தான். ஃபெராரி ஸ்ட்ராட்டஜி சொதப்பி அதனால அவனுக்கு பாயிண்ட்ஸ் போகிறது, அதனால அவன் வந்து போன ரேஸ்ல அதனால அவன் ரிட்டையரே ஆக வேண்டியதாயிடுச்சு. ஓகே, ஒரு லேப் பின்னாடி போய் அதான் ஒரு லேப் பின்னாடி போய் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு பிடிப்பே இல்லாம அடமோகடா அப்படின்ற மாதிரிதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு.
ஆமா, கனடால மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இன்டர்மீடியட் டயர் போடாம ஹார்ட் டயர் போட்டு சரி ஓட்டு அப்படின்ற போது என்ன பண்றது. அங்கேயும் அவங்க அதான் ஏன் சரி மழை நிக்க போகுது அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருந்தாவது சரி ஒரு 80 டிகிரிஸ் டெம்பரேச்சர் ஒரு நாள் அட்டைன் பண்ண ஆமா. முடியாத கேஸ் தான் சரி அட்டைன் பண்ண முடியும்னு நினைச்சாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். மழை நம்ம பெய்யுற டைம்ல அவங்க ஹார்ட் ரப்பருக்கு பார்க்கும்போது சாஃப்ட் ரப்பர் எவ்வளவு மேல், அதாவது அதான் மீடியம் ரப்பர் எவ்வளவு மேல். ம்ஹும். அதான் அவ அவங்க வந்து சரி சாஃப்ட் போட்டிருந்தா கூட சரி மழை நின்றுரும்னு நினைச்சாங்க அதனால சாஃப்ட் போட்டாங்கன்னு சொல்லலாம். ஹார்ட் ரப்பரை போட்டு அவனை வந்து அவனுக்கு லைக் செக்டார் அவன் கிட்டத்தட்ட ஒரு 0.1 செகண்டும் 0.2 செகண்டும் அவனுக்கு லூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆமா. அதில் அவனால அவன் புஷ் பண்ணணும்னு நினைச்சாலும் அவன் கார் அதை கேட்காது. ரொம்ப கிரிப்டே ஸ்லிப் ஆயிட்டே இருக்கும்போது கிரிப்பே இருக்காது. there is no grip. ஆமாம், அதனால இப்போதைக்கு லெக்லார் வந்து ஃபெராரி ஸ்ட்ராட்டஜி டீம் கரெக்டாக பண்ணாங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இந்த ஐ திங்க் லெக்லர்க் வந்து இந்த இதுல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதான். ஆமாம். எதிர்பார்த்த அளவுக்கு அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கான்னு கேட்டா இல்ல. பட் கம்பேர்ட் டு லாஸ்ட் இது நல்ல ரிசல்ட் தான் அது. ஆமாம், லாஸ்ட் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அது அவன் தப்பே கிடையாது சொல்லப்போனா. அவன் தப்பே லாஸ்ட் கிடையாது. வந்து லெக்லர்க் வந்து ஒரு பரிதாப நிலைமை ஆமாம், மாதிரி, ஆமாம். வெளியே சொல்லிக்க முடியாத ஒரு கஷ்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அதான் மாதிரி அதான். இருந்தாரு. அது அவன் தப்பே கிடையாது. அது லூஸ்தனமாக ஒரு ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் என்னமோ பண்ணி இது ஃபெராரிக்கு இது ஃபர்ஸ்ட் கிடையாது. இது மாதிரி நிறைய தடவை பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி Okay. லாஸ்ட் சீசன்லேயோ முன்னாடி சீசன் இது மாதிரி டயர் காம்பவுண்ட்ஸை மாற்றி போட்டு Okay. தாறுமாறான டைம்லாம் குறைஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி பிட் பண்ணி Okay. அதில் இன்னும் திருப்பி டைம் குறைஞ்சு ரொம்ப இவங்களுக்கு இது வந்து எப்படி சொல்றது, புதுசு இல்ல, பழக்கப்பட்டது அப்படின்றது வந்து எல்லாம் ஆமாம். தெளிவா தெரியுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஆஸ்திரியா இதுக்கு போறோம். சொல்லுங்க, நீங்க அந்த ட்ராக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஆஸ்திரியா ட்ராக்கோட அவுட்லைனும் நீங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட். எஸ். ஆஸ்திரியா ட்ராக் வந்து ஒரு ம், அதுவும் ஒரு ஹை ஸ்பீட் ட்ராக் தான். லைக் கிட்டத்தட்ட ஒரு ஆமா. 4 ஸ்ட்ரைட்ஸ் இருக்கு, 3 டிஆர்எஸ் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஆமா, 1 2 3 4 யா 3 டிஆர்எஸ் இது 4 ஸ்ட்ரைட்ஸ் இருக்குது. அப்படின்ற ஆமா. பட்சத்தில் இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கணும்னா ஒரு ஹை ஸ்பீட் சேஸ் ரொம்பவே நிறைய இருக்கும். நம்ம இப்போ ஹை ஸ்பீடுன்னு நம்ம பேசும்போது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. யாராவது பண்ற ஒரு மில்லி செகண்ட் அளவுல ஏதோ ஒரு தப்பு பண்ணாங்கனாலும் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இதுல டைட் கார்னர்ஸ் இருக்கு. நம்ம கார்னர் நம்பர் 1 2 தேர்ட் கார்னர் 3 தேர்ட் கார்னர் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ரொம்ப டிவியேட் ஆகுது. ஸோ இட்ஸ் டைட். தேர்ட் கார்னரும் சரி, ஃபோர்த் கார்னரும் சரி, 4ம் சரி, 5 ரொம்ப ஸ்மூத்தானது, 6 7 ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். மீதி எல்லாமே லைக் மீதி எல்லாமே ஸ்மூத் கார்னர்ஸ் மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் வெறும் 90 டிகிரி கார்னர்ஸ் தான். ஸோ 90 டிகிரி. எஸ். இதுதான் தாறுமாறான ஒரு எப்படி சொல்றது, ஒரு 270 டிகிரிஸ் கிட்ட ஆமா, கொஞ்சம் ஒரு deviation இருக்கு. சொல்ல போனா 10 to 1 1 to 2 2 to 3, அதாவது 1 to 3 3 to 4, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 8 to 9, இதெல்லாமே வெரி வெரி ஸ்ட்ரைட்ஸ். ஸோ வில் சி. நீங்க இப்போ இந்த ட்ராக்குக்காக இப்போ இந்த ட்ராக்ல நமக்கு வெதர் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நடக்க போறோம் அன்னைக்கு லைட் ரெயின் இருக்கும்னு காட்டுறாங்க. அப்போ ரேஸ் வந்து 3 மணிக்கு நடக்குமா? 73%னா கண்டிப்பாக மாட்டான். கண்டிப்பா அது சாதாரண ரெயின்லாம் சொல்ல தண்டர்ஸ்டார்ம்னு சொல்லிக்கிறாங்க. Okay, So, okay. கண்டிப்பா இது வந்து நடக்கலாம், நடக்காமலேயும் போகலாம். இது வந்து கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. இல்ல ப்ரெடிக்ஷன் ரேட் 73ல தான் இருக்கு. அவங்க ப்ரெடிக்ட் பண்ண அளவுக்கு மழை பெய்யும்லாம் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. டெம்பரேச்சர் டிராப் ஆகும். கண்டிப்பா ஓகே கண்டிப்பா ரெயின் தான். ஓகே. அஹ் இப்போ window இந்த பார்த்தோன்னா, ட்ராக்குக்காக
டிரைவர்ஸ் என்ன டயர் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களோட கருத்து என்ன? ஆஸ்ட்ரியா ட்ராக் பார்த்தோன்னா இதுவும் ஸ்பெயின் மாதிரி தான், ஒரு ஹை ஸ்பீட் ட்ராக். லைக் சொன்ன மாதிரி ஒரு 4 ஸ்ட்ரைட்ஸ் 3 ஒன்ஸ்லாம் இருக்கும்போது பார்த்தா தான் ஆரம்பிக்கும் போது மெயினாக வந்து அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி, எத்தனை ஸ்டாப்ஸ் போட்டோம்னு யோசிக்கிறாங்கன்றது தான். இப்போ லைக் ஒன் ஸ்டாப்னா நம்ம வந்து ஷோராக சொல்லிடலாம், ஃபர்ஸ்ட்டு சாஃப்டில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹார்டு தான். லாங் ரேஞ்சுக்காக ஹார்டு போட்டுருவாங்க. ஆமாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் சாஃப்டில் ஆரம்பிச்சா தான் நீ கொஞ்சமாச்சும் ஸ்பீட் பிக்கப் பண்ணி பொசிஷனை வந்து ஹோல்ட் ஆன் பண்ண முடியும். அந்த பொசிஷன் ஹோல்ட் ஆன் பண்ணதுக்கப்புறம் நீ வந்து ஒரே பிட் ஸ்டாப் போட்டு நீ ஹார்டு மாற்றிட்டேன்னா அடுத்து நீ இன்னொரு பிட் ஸ்டாப் போடுற அந்த 15 செகண்ட்ஸ் உனக்கு லூஸ் ஆகாது. ஓகே, அந்த கணக்கு எப்படி வரும்னா மொத்தம் 71 லேப்ஸ். சாஃப்ட் ரப்பர் போட்டாங்கன்னா ஒரு 20 லேப்ஸ் புஷ் பண்ணுவாங்க. தென் ஹார்ட் செக் பண்ணாங்கன்னா அப் டு 50 லேப்ஸ். ஃபுல் ஸ்ட்ரெயிட்ல அவங்க புஷ் பண்ணா வாய்ப்பு இருக்கு. பட் வந்து இது நம்ம வெதரை பார்த்த மாதிரி ரெய்னியா இருந்துச்சு அப்படின்னா ஹார்டுன்றது வந்து இம்பாசிபிள். இல்ல ரெயினியா இருக்கிறதுனால, ஆமா கரெக்ட். நம்ம ரெயினை பத்தி நம்ம யோசிக்கல. ரெயினியா இருந்துச்சுன்னா வாய்ப்பே இல்லை, எல்லாருமே இன்டர்ஸ் தான், அதான் இன்டர்மீடியட் டயர்ஸ் தான் போடுவாங்க. ரெயின்ன்ற ஒரு கான்செப்டை நான் வந்து பார்த்துட்டு நான் சாதாரண ஆஸ்ட்ரேலியா சொல்றேன். ரெயினா இருந்துச்சுன்னா இன்டர் தான், வேற வழியே இல்லை. அதுவும் தண்டர்ஸ்டார்மா இருந்துச்சுன்னா ஃபுல் வெட் டயர்ஸ் தான் போடுவாங்க. தண்டர்ஸ்டார்ம்னா லைக் தாறுமாறான மழையா இருந்துச்சுன்னா அவங்க ஃபுல் வெட் தான் போடுவாங்க. ஓகே, இன்டர்மீடியட் கூட ஃபுல் வெட் டயர்ஸ் தான் போடுவாங்க. என்னோட ஒரு பேசிக் நாலேஜ் வச்சு பார்க்கும்போது ரெண்டே காம்பினேஷன் தான் கிட்டத்தட்ட பாசிபிளா இருக்கும். இப்போ மொத்தமா வந்து ரெண்டு பிட் ஸ்டாப் எடுக்கிறாங்கனாலும் சாஃப்ட்ல ஆரம்பிச்சு மீடியம் இன்டர்மீடியட் சேஞ்ச் பண்ணாங்க, தென் இன்டர்மீடியட். ஸோ சாஃப்ட் மீடியம் இப்படி போயிடும். ஆர் சாஃப்ட் மீடியம் சாஃப்ட், இதுதான் வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இஃப் அவன் வந்து சாஃப்ட்ல ஆரம்பிக்கல, மீடியம்ல ஆரம்பிக்கல. ஏன்னா இப்போ நம்ம இந்த வெதர் கன்சர்ன் தான் பார்க்கும்போது இதுல ஹார்டே உள்ள வராது. ஆமா, மழை பெஞ்சதுன்னா ஹார்டை வந்து தவிர்த்துறதுதான் டீமுக்கும் நல்லது, ரேசருக்கும் நல்லது. ஸோ வந்து மீடியம் அண்ட் சாஃப்ட்டுக்குள்ளதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷஃபிள் ஆயிட்டு இருக்கும். இப்போ இதுல மீடியம்க்கு பதிலாக சாஃப்ட போட்டு எங்க போடணுமோ அதை போடாம விட்டாலுமே டைமிங்ல இடிக்கும். அதையும் பார்க்கணும். இதுல வந்து 2020ல இப்ப அந்த ட்ராக்ல இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோம்னா கார்லோஸ் சைன்ஸ் 2020ல லேப் ரெக்கார்ட் வச்சிருக்காரு 1.5/619ல. இப்போ இதுல வந்து புது லேப் ரெக்கார்ட் நடக்க வாய்ப்பு இருக்கும்னு நீங்க ஏதாவது ப்ரெடிக்ட் பண்றீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு மேல லேப் ரெக்கார்ட்லாம் பீட் பண்றது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் வச்சுக்க. ஏன்னா sadly due to environmental concerns வந்து கிளியரா இருக்கும்போது மட்டும்தான் அந்த ட்ராக்ல ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்க முடியும். இல்ல அது இல்ல, வர வர டீம்ஸ் எல்லாத்தையுமே இது பண்றாங்க. எப்படி சொல்றது, லைக் முன்னாடி இருந்த என்ஜின் பவர்லாம் இப்ப இல்ல. அதான் முன்னாடி ஆமா, முன்னாடிலாம் V8 V10லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அக்ரெசிவான என்ஜின்ஸ் எல்லாமே. ஆமா இப்போ V6க்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 6 தான் ஹைபிரிட் பேட்டரியில இருந்து வேணா பவர் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் போகுது. ஓகே அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று, இது வந்து கார்லோஸ் வந்து அப்போ வந்து மெக்லாரன்ல இருந்தார். ஓகே, மெக்லாரன்ல இருக்கும்போது எடுத்த ரெக்கார்ட் 2021ல தான் ஃபெராரிக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி மெக்லாரன்ல மெர்சிடிஸ் செஞ்சு. இப்போ இந்த லேப்ல எந்த ரேசஸ் ஃபர்ஸ்ட் வருவாங்க, போடியம்குள்ள வருவாங்க, ஃபைட்ஸ் இருக்குமா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இருக்க லைக் போன வாட்டி வந்த மாதிரி ஹாமில்டன்
இதில் அது பேர் என்ன, குவாலிஃபைங்கில் ஓகே ஒரு டாப் 3ல வந்துட்டு ஓகே சண்டே மழை பெஞ்சிச்சுன்னா பேச்சே இல்லை, ஹாமில்டன் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. ஏன்னா இந்த அதாவது எப்படி சொல்லணும்னா, இதில் பார்த்தீங்கன்னா லைக் மழையே இல்லை, லைக் ஆமா புரியுதா. அஃப்கோர்ஸ் இப்போ ஷெட்யூல் குவாலிஃபைங் வந்து அந்த பாஸ்ட் லேப்ஸ்ல பார்த்தோம்னா ஐ திங்க் லூயிஸ் ஹாஸ் a சூப்பர் பவர் ஆஃப் டிரைவிங் ஃபாஸ்ட் இன் ரெய்னி சீசன்ஸ் ஆர் ரெய்னி ட்ராக். ஆமாம். ஸோ வந்து he has the control. நம்ம எல்லாமே சொல்லலாம், he has the control, he has the ability, பட் காருக்குன்னு வரும்போது தான் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி நிக்குது, ஒரு தடங்கள் மாதிரி இருக்கு. we know how he performs. அவனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, கெப்பாபிலிட்டி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் இப்போ இருக்க அந்த பெர்ஃபார்மன்ஸோட, இப்போ இருக்க ரிசல்ட்ஸோட பேசிக்ஸ்ல பார்த்தோம்னா முழுக்க அது காரோட காரணமா இருக்கும்னு தான் வந்து எல்லாரும் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு ஃபைட்ஸ் இருக்குமா? அதான் நம்ம சொன்ன மாதிரி இப்போ சாட்டர்டே வரைக்கும் நார்மலாக தான் இப்போ ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபயர்னு சொல்கிறதுனால Q1 Q2 Q3 இருக்காமல் லைக் ஒரு 1 hour இல்லை 30 minutes, 1 hour நினைக்கிறோம். 1 hour நம்ம ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ஓகே யார் ஹையஸ்ட் லேப் டைமிங் அதை வச்சு அவனுங்க இது பண்ணுறாங்க. ஸோ ஹாமில்டன் வந்து இப்போ இருக்க கார் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி ஆயிடுச்சுன்னா அவனுங்க வந்து திருப்பி டாப் 3ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்ஸ்க்கு இன்னொன்று வந்து மேக்ஸுக்கு வந்து இந்த ஆஸ்திரியன் ஃபேன்ஸ் வந்து மேக்ஸை வந்து ரொம்ப பெட் பண்ணி வச்சிருப்பாங்க வச்சுக்கோங்க. லைக் போன வாட்டி ஆஸ்திரேலியாவில் நடந்த போதெல்லாம் மேக்ஸ் ஜெயிச்சப்போ ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் ஸ்மோக் போட்டு ஒரு மாதிரி அலப்பறை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம உற்சாகப்படுத்தி அது வந்து லைக் பின்னாடி வர டிரைவர்ஸுக்கெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. சரி மேக்ஸ் ஜெயிச்சிட்டா, அங்கே அந்த மாதிரி அந்த ஆரஞ்சு ஸ்மோக்கு பார்த்து அவங்க சரி ஓகே அவங்களுக்கு பேசணும்னு அவசியம் இல்லை, அதை பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு மேக்ஸ் ஜெயிச்சிட்டான்னு அவங்க வந்து பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு மேக்ஸுக்கு வந்து இது பழக்கப்பட்ட ட்ராக்கு. அதே மாதிரி மெசேஜ் செஞ்சு நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்குது. ஸோ he has the fan base also. ஸோ வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல்னு பார்க்கும்போது வெர்ஸ்டாப்பனுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் இருக்கும். இப்போ டிரைவர் ஸ்டாண்டிங் பாயிண்ட்டு எடுத்தேன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 100 points டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கு அவனுக்கும், செகண்ட் இருக்கு இவனுக்கும். ஓகே. ஸோ அதுலேயே வந்து அவனுக்கு வந்து ஒரு சமபெரிய ஒரு இப்போ அதில் ஃபர்ஸ்ட் வரணுன்ற அவசியம் கிடையாது, ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் இப்போ இவன் ஃபர்ஸ்ட் வந்துடுவானோ, இந்த ஒரு ரேஸில் ஃபர்ஸ்ட் வந்துடுவானோ அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்காது. அவன் சும்மா வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்றத மட்டும் ஒரு இதாக பார்த்து. ஆமாம். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட ஒரு பிக்கஸ்ட் ஃபியர் என்னன்னா போடியம்ல வராம இருக்கிறது தான். as long as he stays inside the podium, அவன் வந்து ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த சீசனோட அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இதுல லூயிஸோட பாயிண்ட் எவ்வளவு, எத்தனை பாயிண்ட் இருக்கு? 70, 3 மடங்கு. லூயிஸ் வந்து ஃபர்ஸ்டே ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் 7 மேட்ச் அப்படின்னு வந்தா மட்டுமே அந்த பாயிண்ட நெருங்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதுக்கு மேல கஷ்டம் தான். பட் ஆனா லைக் ஃபுல்லா போடியம்லயே வந்துட்டு தானா ஒரு டஃப் ரேஸ். லைக் ஒரு நைன்த் பிளேஸ்ல யார் இருக்கா? மெர்சடிஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேர் கொடுக்கலாம். நைன்த் பிளேஸ்ல வந்து பெர்னாண்டோ அலோன்சோ. நீங்க அந்த பாயிண்ட்ஸ் பேசிஸ்ல பார்த்தாலுமே பாருங்களேன்,
வெஸ்டாப்டன் தேர் இஸ் நோ அதர் பிளேயர் கம்பீட்டிங். ஆனா செகண்ட் பிளேஸுக்கு பாத்தீங்கன்னா நோரிஸும் லெக்லருக்குமே டிஃபரன்ஸ் ரொம்ப 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஆமா. ஸோ இவங்க 2 பேரும் இந்த செகண்ட் பொசிஷனுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே அது கீழே வாங்க செயின்ஸும் பெரேஸ்க்கும் ஃபோர்த் பிளேஸ்க்காக இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா the difference between them is just எப்படி சொல்றது 5 பாயிண்ட்ஸ் தான். அப்படியே அதுக்கு அடுத்த ஒரு செட் வாங்க பிஎஸ்டியும் ரசலும் 87-81 the same 6 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஹாமில்டன் 8th பொசிஷன்லேயே தான் இருக்கான். ஹாமில்டன் நினைச்சு புஷ் பண்ணி மேல வந்தா உண்டு. பட் ஆனா ஹாமில்டனோட 8th பிளேஸ் யாரும் தோக்கடிப்பாங்க இதுக்கு மேல வந்து புஷ் பண்ணுவான்னு எனக்கு தோணல. ஏன்னா ஆல்ரெடி ஃபெராரியோட இது கொடுத்துட்டாரு. மெர்சிடிஸ்க்காக புஷ் பண்ணோம் அப்படின்றது புஷ் பண்ண மாட்டாரு. பட் ஃபார் ஹிஸ் ஓன் நேம், அவரோட ஓன் நேமுக்காக ஏதாவது புஷ் பண்ணதான் பார்ப்பாரு. இன்னொன்னு லைக் உன்னால லைக் புஷ் பண்றது 2 ரீசன். ஒன்னு நீ டிரைவர் ஆமா டிரைவர் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணும், அப்படி இல்லைன்னா டீம் வின் பண்ணும். ஓகே இப்போ அவன் 7th பிளேஸ்லயோ 8th பிளேஸ்லயோ இருக்கான். இப்போ அவனால ஃபர்ஸ்ட் வர முடியுமானா ரொம்ப கஷ்டம். நியர்லி இம்பாசிபிள். அதே மாதிரி இப்போ டீம்ல இருந்து பார்த்தோன்னா இப்போ அவங்க செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஏதாவது புஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் வரது பார்க்கலாம். ஏன்னா டீம்ன்றது வந்து 2 பேருமே கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உன்னால வந்து பாயிண்ட்ஸ் ஏற முடியும். புரியுதா? ரெட் புல்லுக்கும் மெர்சிடிஸ்க்கும் நம்ம பார்க்கும்போது எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா ஹாஃப் பாயிண்ட்ஸ் வித்தியாசம். டபுள் தி பாயிண்ட்ஸ் மேல இருக்கான் அவன். ஆமா. சோ டபுள் தி பாயிண்ட்ஸ் மேல இருக்காங்க. சோ அது வந்து ஒரு தெரியல. அது அவன் இதுக்கு மேல டிஃபிகல்ட் புஷ் பண்ணுவானான்றது வந்து ஒரு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அவன் ஒன்று கார் மோசமாக இருக்குன்ற ஒரு அது ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு, அதோட ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போடியம்ல இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு திருப்பி அந்த சொல்லுவாங்கல்ல, ஒரு தடவை நீ ஜெயிச்சிட்டேன்னா ஒரு தடவை ஜெயிச்சிட்டா போதும், அந்த ஃபீலிங் வந்து உன்னை விடாது. அது வந்து ஒரு போதை, உன்னை திருப்பி அது உன்னை எப்படியா வின் பண்ண வச்சிரும், புஷ் பண்ண வைக்கும். அதை பற்றி இது பண்ணுவானா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கலந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீக்கெண்ட் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம லாஸ்ட் ட்ராக்குக்கு பார்த்த மாதிரியும் ப்ரெடிக்ட் பண்ணதுல நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஓகே இது வந்து அப்படியே உல்டாவா தான் நடக்க போகுதுன்னு நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். பட் எண்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பண்ணதுதான் வந்திருக்கு. ஆனா நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்றதுன்றது வந்து அடுத்த ரேஸ்ல வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா வெதர் கண்டிஷன் ஆகட்டும், இந்த ரேஸ்ல வெதர் இது இன்னொன்னு ஆமா இன்னொன்னு இது ஹை ஸ்பீட் சேஸ் ஆகட்டும். சோ வந்து ப்ரெடிக்ஷன்ன்றது வந்து ஒரு 30 to 40% நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது நடந்தாலே ஒரு பெரிய விஷயம் தான் விஷயமா இருக்கும். அடுத்த ரேஸ் என்னைக்கு நடக்குது? கம்மிங் சண்டே 2030. இப்போதைக்கு இதுதான் ப்ரெடிக்ஷன். நம்ம வந்து இதுக்கு மேல வந்து வெதர் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் 1ல வந்து கார் எப்படி பிஹேவ் பண்ணுது அதெல்லாம் வச்சுதான் ப்ரெடிக்ட் பண்ணது நடக்குமா இல்லை ரிசல்ட்ஸ் வந்து வேற மாதிரி வருமானது வந்து தெரியும். ஸோ மோஸ்டா நம்ம அந்த ஒவ்வொரு ட்ராக்லயும் ப்ராக்டிஸ் ஆகட்டும், குவாலிஃபைங் ஆகட்டும், அது நடக்கும் போதே இந்த ட்ராக் இவங்களுக்கு செட் ஆகுதான்றதே நமக்கு அவுட்லைனா தெரிஞ்சிடும். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பீக் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, பட் ஆவரேஜா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படிதான் இருக்கும்ன்றது வந்து நம்ம அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ வந்து வில் சி ப்ராக்டிஸ்லயும் குவாலிஃபைங்லயும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுட்டு. இப்போதைக்கு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்ல நம்ம சந்திப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லைனா ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பர்சனலாக ஏதாச்சும் மெயில் பண்ணணும்னா கூட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணணும்.
அதே மாதிரி இந்த ஸ்பெசிபிக் டாபிக்கை பத்தி கொஞ்சம் எலாபரேட்டா பேசுங்க, இல்ல இந்த டாபிக்கை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ அதை பத்தி அதுக்கு அடுத்த ஒரு வீடியோல நம்ம பேசுவோம். சோலோ Of course, ஜாயின் solo பண்ணனாலும் join. கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க, நம்ம வந்து அரேஞ்ச் course. பண்ணி பேசலாம் கண்டிப்பா. நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் லைவ்ல பேசுறோம் ஆமா, அது வந்து ஒரு சில அப்படின்னு. பல தவிர்க்க அதனால முடியாத காரணங்களால தவிர்க்க முடியாத சில பல ரீசன்ஸ்னால பண்ண முடியல. ஸோ ஆமா. இந்த கம்மிங் ரேஸ்லயும் லைவ் போட ட்ரை பண்றோம். ம்ஹும். வி ஹோப் அந்த முடிஞ்ச மாதிரி சில பல காரணங்கள் வராம இருக்கும் முடிஞ்ச அப்படின்ட்டு. வரைக்கும் நாங்க வந்து வரோம். ஸோ Yes. பார்ப்போம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்ல பார்ப்போம். தேங்க்யூ. Until then, signing off, Roshan, Mithun Raj. Bye தேங்க்யூ. guys.